உலக பெருங்கடல்களில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிக்கும் சீனா இப்போது அமெரிக்காவிற்கே சவால் விடும் வகையில் ஒரு மாபெரும் ராணுவ ரகசியத்தை உடைத்துள்ளது. சீன கடற்படையின் 77வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட இன்டு தி டீப் என்று ஆவணப்படும் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை கடற்கரை பாதுகாப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த சீனா இப்போது ஆழ்கடல் போருக்கு தயாராகி வருவதை இந்த வீடியோ உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக சீனா தற்பொழுது ரகசியமாக தயாரித்து வரும் அதன் 4வது ஏர்கிராப்ட் கேரியர் கப்பல் அணுசக்தியால் இயங்கப் போகிறது என்ற தகவல் உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. சீனாவின் இந்த ரகசிய திட்டம் ஹே ஜியான் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. சீன மொழியில் ஹே என்றால் அணுசக்தி என்றும் ஜியான் என்றால் கப்பல் என்றும் பொருள்படும். ஏற்கனவே லியோனிங், ஷான்டாங் மற்றும் புஜியான் ஆகிய 3 பிரம்மாண்ட கப்பல்களை சீனா வைத்துள்ள போதிலும் அவை அனைத்தும் எரிபொருளால் இயங்குபவை. ஆனால் அணுசக்தியால் இயங்கும் இந்த புதிய கப்பல் பல மாதங்கள் இடைவிடாமல் கடலில் பயணம் செய்யும் வல்லமை கொண்டது. டாலியன் துறைமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ரக கப்பலுக்கு இணையாக இந்த கப்பல் உருவாக்கப்படுவதை உறுதிப்படுத்துகின்றன. தற்பொழுது உலகிலேயே அதிகப்படியான போர்க்கப்பல்களை கொண்ட நாடாக சீனா உருவெடுத்துள்ளது. அமெரிக்காவிடம் 219 போர்க்கப்பல்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் சீனாவிடம் 234 கப்பல்கள் இருக்கின்றன. இருப்பினும் அமெரிக்கா 11 அணுசக்தி ஏர்கிராப்ட் கேரியர்களுடன் கடலில் ராஜாவாக வலம் வருகிறது. இந்த இடத்தை பிடிக்கவே சீனா இப்பொழுது தனது முழு பலத்தையும் காட்டி வருகிறது. குறிப்பாக ஈரானுடன் நிலவும் போர் சூழலை பயன்படுத்தி சீனா தனது கடற்படை விரிவாக்கத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பாகிஸ்தான் குவாடர் மற்றும் இலங்கையின் ஹாம்பந்தோட்டை ஆகிய இடங்களை சீனா தனது ராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்த திட்டமிட்டு வருவது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் விக்ரமாதித்யா ஆகிய 2 ஏர்கிராப்ட் கேரியர்களுடன் இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகிறது. ஆனால் சீனாவின் இந்த அணுசக்தி கப்பல் வருகையானது ஆசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு சமநிலையை தலைகீழாக மாற்றக்கூடும். மென்காந்த ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் அணுசக்தி என்ஜின்கள் என சீனாவின் இந்த அசுர வளர்ச்சி வரும் காலங்களில் நடுக்கடலில் ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டியை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. வல்லரசு நாடுகளுக்கிடையேயான இந்த ராணுவ போட்டி உலகப் போருக்கான அச்சத்தை இன்னும் அதிகரித்தே வருகிறது.